கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாசம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாசம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணிவாசையிடும் வறுமை பசுதிங்களிடும் அன்பே திருநாள் காடுமிடும் அன்பே திருநாள் காடுமிடும் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணிவாசையிடும் வறுமை பசுதிங்களிடும் அன்பே திருநாள் காடுமிடும் அன்பே திருநாள் காடுமிடும் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரிய மரணை வரையிழுக்கும் குமரவனும் கலையா கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரிய மரணை வரையிழுக்கும் குமரவனும் கலையா அங்கேயறிக்கும் குடும்பத்தை காக்கும் முகம் ஒன்று பாடுகின்ற எடைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று ஜாதிவாத வேதனைக்கு பார்க்கும் முகம் ஒன்று நூறு முகம் காட்டலாம் ஆறு முகம் இங்கு அங்கேயறிக்கும் குடும்பத்தை காக்கும் முகம் ஒன்று பாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று ஜாதிவாத வேதனைக்கு பார்க்கும் முகம் ஒன்று நூறு முகம் காட்டலாம் ஆறு முகம் இங்கு ஆறு முகம் இங்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் பொன்னழகில் வெள்ளி வரும் மன்னவையில் கண்டா கண்மலரில் இன்னருளை காட்டி வரும் கண்டா பொன்னழகில் வெள்ளி வரும் மன்னவையில் கண்டா கண்மலரில் இன்னருளை காட்டி வரும் கண்டா நம்பி அவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார் கண்டா முருகா நம்பி அவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார் கண்டா முருகா வருவாய் அருள் அருவாய் முருகா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் நன்றி 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 அனாதியாய் வளமாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாகி கருணை குறுமுகங்களாரும் கரங்கர் மணி ரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்திரன் உலக உயர் என்ற கந்த கடவுளை வழிவிட்ட போதிலும் கூட பெருமை மிகு இடத்தை பார்க்கின்ற விலைகள் உரிமைக்க வேண்டும் என்றாவா இருந்தாலும் பேர் இந்த இடத்திலே மேலும் யாரை வணங்கினால் எமது கழகம் சிறக்கும் என்றால் இந்த இடத்தில் யாரை வணங்க வேண்டும் என்று பார்த்தால் அரிய மரணம் மகிழ்ந்து பெற்ற சிரவணாமம் என்ற அரிகர சுதன் ஐயன் ஐயப்பனை வணங்கி பிறகாக கழகத்திற்கு ஏதேனும் ஒரு வழி கிட்டுதான் என்று பார்க்கலாம். நாராயண சும்மா நான் அவரை ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா நாடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்கள்
சுவாமிக்கு சந்தனமண்ணி அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சுவாமிக்கு காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா உங்கள் காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா கேட்டினிலே எழுத வைத்தாய் ஐயப்பா எங்கள் பாட்டினிலே எழுந்து வந்தாய் ஐயப்பா கேட்டினிலே எழுத வைத்தாய் ஐயப்பா எங்கள் பாட்டினிலே எழுந்து வந்தாய் ஐயப்பா நாங்கள் பேட்டை துள்ளி ஆடும்போது ஐயப்பா நாங்கள் பேட்டை துள்ளி ஆடும்போது ஐயப்பா நீ ஆட்டமாடி வந்திடுவாய் ஐயப்பா தேக பாலவு தேக தாமைக்கு சந்தனமண்ணி அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சுவாமிக்கு காடுமலை காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னைக்காக நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா நீலவழி கண்ணனுக்கும் நீலநிலையை கணக்கும் பாலகனாய் அவதரித்த ஐயப்பா பாலகனாய் அவதரித்தாய் ஐயப்பா நீலவழி கண்ணனுக்கும் நீலநிலையை கணக்கும் பாலகனாய் அவதரித்த ஐயப்பா வேலவனின் அருமை தம்பி காலவேணா உனை வேண்டி இடிமலை சபரிமலை ஏறி வந்தோம் ஐயப்பா காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா மணிகள்டாவும் கருணை அமுதமப்பா உன் புன்னகையில் முகம் இல்லாம எங்குதப்பா கண்டா உன் கருணை அமுதமப்பா உன் புன்னகையில் இதப்பா இன்னும் காணவளையோடு தெரியுதப்பா அப்பா இன்னும் காணவளையோடு தெரியுதப்பா சபரி மன்னவனே உன்மகிமை புரியுதப்பா சபரி மன்னவனே உன்மகிமை புரியுதப்பா காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா ஐயப்பா காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா ஐயப்பா வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா சபரி வீடுதனை காண வந்தோம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா அரியும் அரணும் மகிழ்ந்து பெற்ற செல்வனாம்பன் மகிழ்ந்து பெற்ற செல்வனாம்பன் என்ற அரிகர சுதனையின் ஐயப்பனை வணங்கிவிட்ட போதிலும் கூட பெருமை மிகுடம் இடத்தை பார்க்கின்ற வழிகள் வர்ணிக்க வேண்டும் என்ற அவா ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியாவே உட்கார்ந்துருக்கீங்க நல்லா இல்லையா எல்லாம் நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாடகம் பாக்குறது இல்ல பாக்குறதோட இல்லாம அதை ரசிக்கணும் ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த ஐயாலாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கு அங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம என்ன பண்றது நல்லா இல்லையா நாடகம் நல்லா இருக்கு எல்லாம் பூரா மருந்து குடிச்ச ஆளுங்க மாதிரி உட்காந்துருக்கல கேட்கறேன் தானே நாடகம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டா ஒண்ணு ஆமான்னு தலையாட்டுங்க இல்ல இல்லைன்னு தலையாட்டுங்க நல்லா இருக்கா அதான் நான் சொல்லல எனக்கு கொஞ்சம் என்ன மாமா முளைக்கிறீங்க சரக்க போடுங்க சிறப்பான இடத்துல அருவியான சாரி இவர் இனிமே வந்து இவர் நான் எழுதி போட்டுருவேன் இனிமே இவர் நாரதம்னா என்ன யாரும் ஒன்று போடாதீங்க ஏங்க என்னங்க பிரச்சனை காலைல சொல்றேன் நம்ம சொல்ற மேல சொல்றேன் ஏன்னா ரசனை இல்லாத எந்த ஒரு தொழிலுமே சிறப்பாக அமையாது அது உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் கையை தட்டினாதான் என்ன சும்மா தானே உட்காந்துருக்கீங்க நல்லா தட்டுங்க கையை தட்டுங்க ஏன் கை தட்ட சொல்றதுன்னா ஏன்னா பிடிச்சிருக்குன்றதை தெரியப்படுத்துறது தான் கை தட்டுறது ஒன்று கையை தட்டுங்க இல்லைன்னா கல்லுகள் கலைஞ்சுனா எடுத்து விட்டு 4 இருக்காரு அடிங்க ஏதாவது பண்ணுங்க சும்மாவே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் என்னம்மாம்மா சிறப்பான இடம் மன்னமடர்கள் வெளிந்தோடு மீர் ஓடை சங்கீத இசைஞானம் சாந்த சங்கி மின்மின்கள் இசை செய்வாட வெறித்தாடு மகிழ்ந்தோகை இந்த கிழமித்தனையும் என்ற பெருமைக்குரிய இந்த இடத்தை பார்க்கின்ற வேளையில் வர்ணிக்க வேண்டும் என்ற அவா இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட பெருமை மிகுந்த இடத்தை பார்த்தாலாம் எப்படியெல்லாம் பாட வேண்டும் என்றால் பாரு கடைசியா பாரு பைசல் பைசல் பைசல போடுங்க சொல்றேன் இப்பயா பாடுவாங்க போடுங்க சொல்றேன் அப்புறமா பாடுவாங்க இப்ப என்னங்க பண்றீங்க
பேச்சு நீ காட்டு பேச்சு நீ தாராட்டி தாராட்டி பச்சை எங்க வச்ச பாட்டு பேச்சு நீ பாட்டு பேச்சு நீ ரசத்தி மோனம் கருவே காட்டு முள்ளாச்செடி அடியாத்தி முந்திரிப்பு புளியங்காட்டு பூவாச்செடி ரசத்தி மோனம் கருவே காட்டு முள்ளாச்செடி
உழைக்குதடி ஓ மாசம் உழைக்குதடி ஓ மாசம் உழைக்குதடி என் கூட உழைக்குதடி என் பாவம் உழைக்குதடி ஓ மாசம் உழைக்குதடி என் கூட உழைக்குதடி என் பாவம் உழைக்குதடி ஓ சித்தானுடைய சாமி டெம்போ அவருடைய சார்பாக ஒரு 500 அன்பளி வழங்கி பிரிவு கொடுத்துள்ளார்கள். அன்பளி வழங்கிய அன்பனார்வர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். நன்றி நன்றி. அப்படி எப்படி இது எப்ப எடுத்தியாது? சரி வண்ண மடக வெளிந்தோடு மீர்போடை சங்கீத சிங்கான சாந்த நானும் எதிர்பார்க்கல. ரொம்ப தெளிவா சுத்தமா இருந்துச்சு. கழகத்தை தேடி இந்த இடத்தை நாடி வந்திருக்கிறோம். இடம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற 5 நிலங்களில் தலைகாகியது குறிஞ்சி. பேர்பட்ட இயற்கை எழில் நிறைந்த இந்த இடத்தை பார்க்கின்ற விடுகளே வர்ணிக்க வேண்டும் என்றாவா இருந்தாலும் கூட இந்த இடத்தை பார்த்தால் ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவே வேறாரும் நெருங்காமல் மனவாசனை மூடுவே உருவானது நல்ல சிவரஞ்சனி உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி ராகங்களில் ஒரு ஜீவன் ஓயாமதி செய்கின்றது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது பூத்திருந்து பூத்திருந்து பூவினி நோகுதடி நேற்று வர செத்து வச்ச ஆசைகள் ஏதடி நீ இருந்து நானச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனவடி கை விரலில் பிறந்தது நாதம் உன் குரலில் எழுந்தது தேடி கல்லச்சு என்ன தெரியலையா போடி கருவாச்சி என்ன புரியலையா ஓடி வெள்ள சின்ன பாட்டு ஒரு மாதிரி அதான் தெரியுது நெஞ்சு நோங்குது நோங்குது ஒண்ணு என் கால் ரெண்டு போகுது பின்னு நான் முத்தம் போட துடிக்கிறேன் முன்ன நீ முள்ள கட்டி அடிக்கிற என்ன நீ காய்தானா பழந்தானா
சொன்னான நானும் உங்கள் கூறவை நாடி தேடி வந்த வேலை ஈடன் செய்த நீலை தேடி வந்த வேலை ஈடன் செய்த நீலை சிறகுகள் உடைந்ததடி நினைந்ததடி
நன்றி நன்றி நன்றி. நான் கொஞ்சம் நேரம் இடைவெளி கொடுத்தோம். கள்ளவழியேந்தலை சேர்ந்த அன்பு தம்பி பேர் சரத்பாபு. அன்பு தம்பிகள் இங்கு மிருதங்க வாசிக்கும் சகலை காளீஸ்வரன் அவர்களுக்கு ரூபாய் 100, இங்கு நாரதா நடிக்கும் அருமை மாப்பிள்ளை சகலை வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். நன்றி. அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தி அன்பு சகோதரர்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம். நன்றி நன்றி. கோவில் பூசாரி ஐயா அவர்கள் ஆக்காட்டி என்ற பாடலை பாடும்படி நாரதர் மாப்பிள்ளை சகலை வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி. அத்துடன் பனிப்புணல் வயல் சித்ரா டிராவல் தங்கவேல் பூக்கடை நாரதா நடிக்கும் அருமை மாப்பிள்ளை சகலை அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பு. மாப்பிள்ளை சகலை தாங்க. நன்றி. ஆமா அது உண்மைதான். நன்றி. அன்பளிப்பு வழங்கி உங்க காசு உங்ககிட்ட வந்து. சரி சரி. இல்ல கொடுக்க மாட்டியா? அப்படி அது முன்னாடி. சரி. அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தி அத்துணை அன்பு உள்ளங்களுக்கு மனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்து வணக்கம். நன்றி நன்றி நன்றி. தம்பி என்னப்பா என்ன உங்களுக்கு பிரச்சனை? போய் உள்ள வேலையை பாருங்க. சும்மா வர நேரம் ஏதாவது வந்து பேசிக்கிட்டு சம்மந்தம் இல்லாம யாரு விட்டாங்க கூப்பிடும்போது 2022 அக்டோபர் டிசம்பர் வரைக்கும் 2 பேரும் மாப்பிள்ளை. 2023 இருந்து இவர் சகல அவர் மாப்பிள்ளை. அந்த உருண்டமலபுரத்தில உளுந்து காய போட்டிருந்தே அந்த உளுந்த கூட்டி எள்ளு முன்னே இந்த சண்டாள சிமையில இன்னைக்கு உரிமை சத்தந்தா கேட்பது. ஏ காட்டி எங்கெங்கே முட்டையிட்ட நான் கல்ல துளைச்சி கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது 4 முட்டை பொறிச்சது 3 குஞ்சு. அந்த 3 குஞ்சுல முத்த குஞ்சிக்கிறதேடி 3 மலை சுத்தி வந்தேன். நடு குஞ்சுக்கு இறதேடி நாடு மலை சுத்தி வந்தேன். இந்த இளைய குஞ்சுக்கு இறதேடி போகையிலே என்ன கண்ட காண குரத்தி மகன் ஐயா என்ன கண்ட காண குரத்தி மகன் கண்டு கண்ணி போட்டா என் காடு 4 கண்ணிக்குள்ள இறக்க 2 மாரடிக்க நான் அழுத கண்ணீரு என்ன ஆறா பெரிய ஆன குடிப்பாட்ட பள்ளம் பெருகி மண்ணி குடிப்பாட்ட ஏரி பெருகி எரும குடிப்பாட்ட நான் பெத்த மக்கா உங்களை பாதியில விட்டு பரலோகம் போறேனே. உங்களை பாதியில விட்டு நான் காலையில ஏன் இந்த பாட்டை நான் பாடுறதுக்கு பாடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த பாடல் பாடக்கூடாது. ஏன்னா இந்த பாடல இந்த வருகின்ற வரி இருக்குல்ல, உங்களை பாதியில விட்டுட்டு இப்ப நான் பரலோகம் போறேன்னு அப்படின்ற அந்த வார்த்தை அது ஒரு மாதிரி அபசகுணமான சொல்லு. மேடையில் நின்றுக்கிட்டு அப்படி சொல்லக்கூடாது. அப்படியே சொன்னதுனாலதான் முத்தப்பாண்டி சீக்கிரமா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பாடக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த வரியில. அதையும் தாண்டி இதை பாடுறதுக்கு நான் ஏன் இதை ஒத்துக்கிட்டேன்னா, ஏன் அந்த சம்மதம் மனசுக்குள்ள வந்துச்சுன்னா, இந்த பாடல் ஒரு கம்யூனிஸ்ட் பாடல், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட பாடல். இந்த பாட்டு
அதாவது அன்றைய காலத்தில் இந்தோனேசியாங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டில் மனிதர்களை கொண்டு போய் வேலைக்கு, அதாவது இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து சென்றவர்களை வேலைக்கு கொண்டு போய் வச்சு எப்படி ஒரு ஆடு மாடை வந்து வலை அடித்து நம்ம அதுக்குள்ளே போட்டு வைப்போமோ அப்படியாக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அவர்களுக்காக எழுதிய பாடல் தான் அந்த பாட்டு. இதில் இடையில ஒரு அடுத்த பாடுகின்ற இடத்துல ஒரு வரி ஒன்று வரும், வலை என்ன பெருங்கணமா அதை அறுக்க வழிகளும் இருக்குதமா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இது ஒரு கம்யூனிஸ்ட் பாடல்ன்றதுனால நான் பாடுறவே குருவிகளா எங்கு எழக்கூடாது, கட்டும் குருவிகளா கதறி எழக்கூடாது, குருவிகளா எங்கு எழக்கூடாது, கட்டும் குருவிகளா கதறி எழக்கூடாது. வலை என பெருங்கணமா அதை அறுக்க வழிகளும் இருக்குதமா, வலை என பெருங்கணமா அதை அறுக்க வழிதான் இருக்குதம்மா. சின்ன குருவியனை சிறுங்கி எழக்கூடாது, குருவியனை வந்து எழக்கூடாது, சின்ன குருவியனை சிறுங்கி எழக்கூடாது, குருவியனை வந்து எழக்கூடாது. இந்த வலைகளை வலைக்கு வேதனைக்கு வலையோட போயிருச்சு, வலைக்கு வேதனைக்கு காட்டோடு போயிருச்சு, பாட்டையெல்லாம் போராடி புரிஞ்சிருச்சு. வாங்க பறந்திடுவோம் என்கிற வலைகளை அறுத்தறிவோம், வாங்க பறந்திடுவோம் என்கிற வலைகளை அறுத்தறிவோம். ஐயா எங்க வருது பாட சொன்ன ஐயா, நன்றி. நீங்க கையும் தட்ட மாட்டியா ஒன்றும் தட்ட மாட்டியா? இப்போ எனக்கு இது ஒரு மாதிரியா இருக்கு. நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட எல்லாம் பெண்கள் அதிகமாக இருக்கிய, வீட்டில் சமைக்கிறிய, சோறு சமைக்கிறீன்னு வைங்க, அதுவும் பார்த்து பார்த்து சமைக்கிறீங்க. நம்ம பிள்ளையோ புருஷனோ சாப்பிடணும்னு பார்த்து பார்த்து சமைச்சு புருஷனோ பிள்ளையோ வந்து சாப்பிட்டுவிட்டு ஒன்றுமே சொல்லாமல் எந்திரிச்சு போயிட்டா எவ்வளோ வருத்தமாக இருக்கும்? வருத்தமாக இருக்குமா இருக்காதா? அட ஒண்ணு தலையை ஆட்டுங்க, ஆட்டுக்கத்தான் எதுக்கு சோறெல்லாம் கொண்டாந்து எங்களுக்கு வச்சு போட்டு பக்கத்திலே உட்காந்துக்கிறீங்க, ஏதாவது சொல்லுவாங்கன்னு தானே. சரி, நல்லா அப்படி பார்த்து பார்த்து சமைச்சான், சண்டால பாதியை தின்னு விட்டு அவன் ஆட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாங்க மாடு மாதிரி, ஒண்ணுமே சொல்லாம. என்னது தன்னடக்கத்தை காட்டு, அந்த மாதிரி தானே இருக்கு எங்களுக்கு. தன்னடக்கத்தை காட்டுதான், எங்க காட்டுது தன்னடக்கத்தை? அதே ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உழைக்கிறதெல்லாம் ஏன்னு நினைக்கிறீங்க? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்றது உங்களை மகிழ்விக்க தான். அதெல்லாம் நமக்கு சித்தானூரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்ன பாடினாலும் சரி பாடலாம் சரி சும்மாவே கை தட்டிட்டு தான் இருப்பீங்க. அதை சொல்லலை நான். இந்த பக்கம் இருக்கிற ஆளுகள்லாம் ஒரு மாதிரி கிருனே உட்காந்துருக்கேன், ஏன்னு தெரியல. சரி இருக்கட்டும், இருந்தாலும் கழகத்தை தேடிக்கிற இடத்துல வந்திருக்கும் இடத்துல கழகத்திற்கு எதுவாக ஏதேனும் சத்தா ஆலோலம் சோ என்ன வாங்க சத்தா? நல்லா பேசுங்க, பேசுற மாதிரி தெரியல எனக்கு, பேசுற மாதிரி தெரியலையே. அழுதுகிட்டு இருக்க மாமாவா? 4 ரூபாய்க்கு காதல் நிலவே பூவே கை மீது சேரவ ஆசை கனாவே வாழ்வே அவர்கள் தீரவ மணி ஊஞ்சல் தானாட அதன் மேலே நீ ஆட இளமாலை நேரம் காதல் நிலாவே பூவே கை மீது சேரவா ஆசை கனாவே வாழ்வே அவர்கள் தீரவா மணி ஊஞ்சல் தானாட அதன் மேலே நீ ஆட இளமாலை நேரம் காதல் நிலாவே பூவே கை மீது சேரவா ஆசை கனாவே வாழ்வே அவர்கள் தீரவா. நீ
ஆசை கனவே அவர்கள் தீரவா நிலாவே பூவே கை மீது சேரவா ஆசை கனவே வாழ்வே அவர்கள் தீரவா தானாட அதன் மேலே நீ ஆட இந்த மாலை நேரம் காதல் நிலாவே பூவே கை மீது சேரவா கண்டு மொய்தனை கூந்தல் நன்றி 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 வந்தனமண்டார வள்ளி கண்டையோட தமிழ்கள் கிளிமொழி வாங்கினூரோ கண்டோ சர்க்கரையோ கனியோடு கலந்தமாகும் அண்டமா முனிவர்க்கெல்லாம் அமிர்தம் என்று அளிக்கலாம் என்று பாடினார்கள். இப்பேற்பட்ட சாரீர வடமை படித்த பெண்மணியாலை வர்ணிப்பதை விட சந்திப்பதே சிறந்தது என்னுடைய மனதிற்கு தோன்றினாலும் கூட பொன்னாங்குயிலா பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரர் எந்த காதல் பாதையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜபாதையில் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரர் எந்த காதல் பாதையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜபாதையில் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே வானை தொட்ட மேகம் இங்கே பூவை கண்ட ராகமென்ன வேலை தொட்ட ஒன்று இங்கே காற்றில் விட்ட செவி என்ன தங்கமலை காரணத்தல் இங்கு என்னை கைதலை வாழாரோ துள்ளுள்ளது என்னை தொட்டு நீரூட்டுதே அந்தாய் ஒரு தென்றல் வந்து தாடாட்டுதே கண்ணில் ஒரு மின்னல் கண்டேன் கண்டு கொண்டேன் பொன்மாங்குயில் சிங்காரமா பாடுதே சொல்ல யாரும் இல்லை ஞாபகத்தை விட்டு விட்டே கீதம் எங்கு காணவில்லை நாடிருந்த கூண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாரும் இல்லை ஞாபகத்தை விட்டு விட்டே கீதம் எங்கு காணவில்லை பூவை என்னை பேச வைத்தாரோ உள்ளத்துக்குள் உள்ளம் வைத்தாரோ அம்பாய் ஒரு தென்றல் வந்து நீரூட்டுதே சொந்தம் என்று தென்றல் என்னை பாராட்டதே பச்சை நிறமாயிரித்து நான் சொல்லைக்குள்ளே பொன்மாங்குயில் சிங்காரமா பண்பாடுதே சங்கீதக்காரன் எந்த காதல் பாதையில் உல்லாச பூங்குயில் வெட்ட வெளி பொட்டலிலே வெள்ளரி பிஞ்சு
தமிழ காத்தடிச்சு நான் நினைக்கிட்டேன் ஏன் சாமி வெட்டடி வெட்டடிடே. அலங்கார பூஜை. நன்றி 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 நன்றி. ஆடம்பர விக்கிரகம் எத்தனை மாத்து பசு முன்னால் உருக்கி வார்த்து எடுக்கப்பட்ட எழில்மிகு சித்திர பதுமை ஸ்ரீ ஐயன் பிரியனாகிய டிரேடர்ஸ் சென்ட்ரிங் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் சப்ளைஸ் அக்ராகரம் புதூர் சிறுவாச்சி மெயின் ரோடு அருணகிரிப்பட்டினம் தேவக்கோட்டை சேர்ந்த ஸ்ரீ நல்ல சிவம் சித்தானரை சேர்ந்த அன்புள்ளத்தின் சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்துள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கி அன்பு உள்ளதற்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். நன்றி நன்றி. இவ்வாறு பாவம் அந்த ஆத்தா எனக்கு காசு கொடுக்கணும். நான் இவ்வாறு இங்கிருந்து எந்திரிச்சு வருது மாப்பிள்ள என்ன வாடு படம் எங்க அம்மா பாருங்க உங்களை ரசிச்சு பாருங்க. எங்கப்பா அம்மா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க. மேலே நாகரிகமா செப்பல கழட்டி போட்டு இருக்காங்க. அது மரியாதை தெரிஞ்சவங்க. மாப்பிள்ள வாங்கிக்கல அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. இந்தாங்க இந்த பாட்டு. சரி சரி. இந்த பாடல் கலவங்குடியை சேர்ந்த மணிகண்டன் அன்புள்ளத்தின் சார்பாக யார்பாது. சரி சரி நன்றி நன்றி அன்பு. சரி சரி நானும் பிறந்தேன். இந்த கோமாளி பமுன்னு வந்தானே பாருங்கண்ணே, கார்த்திகை வந்தோன்னே. இதே நான் மட்டும் தனியாக பாடுற மாதிரியான பாட்டு இல்லை. அது எதுவும் நாரதர் பாடுற பாட்டும் இல்லை. ஆனால் நல்லா திரும்பி அப்படி பாடுறேன் தலைவா பாடுவேன். நீ எத்தனை பாட்டுலாம் பாடுவானா நேரம் இல்லையா, மணி ஆயிடுச்சு. அவெல்லாம் சந்திக்கணுமே. நான் சும்மா இருக்க மாட்டியா எடுத்து போறேன். எங்கள் ஆத்தாக்காக நான் ஒரு பாட்டு பாட போறேன். காலில் மத்தி வைங்க பாடுறேன் பாடுறேன். அடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே வாடாத காதல் இன்பமெல்லாம் வாவானாம் காணலாம். அடாத மனமும் கீதம் பாடுதே வாடாத காதல் இன்பமெல்லாம் வாவானாம் காணலாம். அடாத மனமும் ஆடுதே கனி போரே இடல் செல்லும் எல்வான முதே பாதையும் பொது பண்பாடே கோவை கனி போரே இடல் செல்லும் எல்வான முதே பாதையும் பொது பண்பாடே இதுவானோடு காணாத இதுவானோடு காணாத ஆனந்தமே. ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே வாடாத காதல் இன்பமெல்லாம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே புது ரோஜா அழகு ரோஜா மடலானும் எழுதிலும் புகழ்களோ பாசம் கொண்டாடும் கண்கள் பாத பாடுகளோ ரோஜா மடலானும் எழுதிலும் புகழ்களோ பாசம் கொண்டாடும் கண்கள் பாடாத பாடுகளோ பேசாமல் காட்டும் பேருந்தமே இனி பேசாமல் காட்டும் பேருந்தமே. ஆடாத மனம் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே பாடாத காதல் இன்பமெல்லாம் காணலாம். ஆடாத மனம் ஆடுதே பாடிக்கொண்டே இருக்கலாம். காலம் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு கூரை கோயில் தானே பாடணும். இந்த டான்ஸ் காலப்பில் வரட்டேன். அந்த பிள்ளை வரும்போது கூரை கோயில பாடுறேன். இந்த
இந்த புட்டு வச்சுருவாங்க கூடமா அந்த கோமாளி போய் வரட்டும். அவன் வந்தோடனே ரெண்டையும் பாடுறேன். மணி என்னங்க 3 ஆச்சு தலைவா. நாடகம் நடத்தணும்ல, எல்லாருக்கும் பாடணுன்ற நிறைய பாடணுங்கிற ஆசையெல்லாம் இருக்குதான், நேரம் இல்லை அவ்வளோதான். ஒப்புக்கு இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நதியோரமா நேரம் ஆயிடுச்சு தலைவா. சார்ஜர் வைங்க. நதியோரம் நாளை வாழ்வதானம் கொண்டு நாட்டியமாடுது நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நதியோரம் நீயும் போராடல் என்று நூலிடையிடம் சொல்ல நான் என் சொல்ல நதியோரம் மேகம் நான் தொட்டிலை விட்டு ஓடுவதென்று மலையை மூடுவதென்று வெண்ணிற மேகம் நான் தொட்டிலை விட்டு ஓடுவதென்று மலையை மூடுவதென்று முயல்தானோ 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 அல்ல நான் சொல்ல நதியோரம் நதியோரம் நாளல் ஒன்று நாளம் கொண்டு நாட்டியமாடு இல்லை நாளம் ஆனந்தம் என் சொல்ல கொள்ளுவதென்று நெஞ்சை எண்ணுவதென்று தேயிலை தோட்டம் நீரே வாழையாட்டம் கொள்ளுவதென்று நெஞ்சை எண்ணுவதென்று பசுமுன்னே நல்ல திகழ்ந்த பிறந்தாட்டம் நதியோரம் நதியோரம் என்று சொல்ல நான் சொல்ல பாடிக்கொண்டே இருக்கலாம், காலம் மடந்து கொண்டே இருக்கலாம். இங்கு நாரதா நடிக்கும் மாப்பிள்ளை சகலை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்பதான் மாமா தெரியுது. என்னடா அப்படி ஆடவரமா இருக்குது அதெல்லாம் சுத்தமா தெரியும். இவ்வளவு சொல்லு இல்லை பார்த்தா எப்படி தெரியுது? என்ன காசு இருக்கா? சரி வச்சுங்க, வேணாம் எனக்கு நிறைய கொடுத்துட்டாங்க. தண்ணி எண்ணி சாப்பிடுவே? வேண்டாம் வேண்டாம் ஐயா 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 உட்காருங்க ஐயா. அவனை உட்காருங்களேன். அப்படியே வந்தவரை வரவேற்கும் விதமாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி உங்க அன்பே போதும் இந்த விழாவினை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும். சரி நடமே என்னாகும். நன்றி நன்றி நன்றி. வருகிறார் வனக்காவலர். அவரை சந்தித்து இங்கு இருப்பவர்கள் யார் என்று தெரியாதது நடித்து
எமது கழகத்திற்கு இடம்பெடி ஆக வேண்டியதை கவனிப்போமா? தண்ணியாச்சியா? தண்ணியாச்சு வேணாமா? இல்ல தண்ணியாச்சியா அது? சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மங்கை இவள். சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மங்கை இவள். இந்த உலகில் ஏன் வந்தாள்? சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள். இந்த உலகில் ஏன் வந்தாள்? எந்த உலகிற்கு வருகிறார் காவலர். சந்திப்போம், அவரிடத்திலிருந்து நமது கழகத்தை ஆரம்பிப்போம். நாராயண நாராயண.